அனைவருக்கும் வணக்கம். இந்த தோள்பட்டை வலி வந்ததுக்கப்புறம் சில மருத்துவங்கள் இருந்தாலும், இங்க பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் மசில சுத்தி பார்த்தீங்கன்னா, டேப்பிங்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான டெக்னிக் இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு. சரிங்களா? இந்த டேப்பிங் அப்படின்றது என்ன காரணத்துக்காக பண்றாங்க அப்படின்னீங்கன்னா, ஆ தோள்பட்டை அல்லது பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ மூட்டு பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதி அல்லது தசை, தசைநார் பகுதி ஏதாவது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த டேமேஜ் ஆனத பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்க கொஞ்ச நாளைக்கு அத ரிப்ளேஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டேப்பிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். சரிங்களா? இந்த டேப்பிங் பார்த்தீங்கன்னா கைனோசியா டேப்பிங் சொல்லி நம்ம சொல்லுவோம். இது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய லிகமெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிசிட்டி பவர் இருக்கும் இல்லையா? அந்த எலாஸ்டிசிட்டி பவர் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டேப் பார்த்தீங்கன்னா மத்த ஆர்டினரி டேப் மாரி இருக்காது. இழுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆகுற மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிசிட்டியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்த ஜவ்வு பார்க்க வேண்டிய அந்த வேலையை இது டெம்பரவரியா பார்க்கும். சரிங்களா? இது அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு 12 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஆர்டினரி ஒர்க் பார்க்கக்கூடிய சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 ஹவர்ஸ் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேப்பிங் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டேப்பிங் அப்படின்றது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு டே. தேங்க்யூ வெரி மச்.